எவன் குடும்பத்துக்கு விசுவாசமாக இல்லையோ அவன் நாட்டுக்கு விசுவாசமாக இருக்க மாட்டான். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எவன் தன் குடும்பத்துக்கு விசுவாசமாக இல்லையோ அவன் அந்த நாட்டுக்கு விசுவாசமாக ஒருபோதும் இருக்க மாட்டான். மணிமகுடமோ பாதுகையோ யார் அணிந்திருக்கிறார்கள் என்பதை பொறுத்தே கௌரவத்தை பெறுகிறது. அவை தனித்தனியாக அவற்றினால் பெருமை அடைவதில்லை. எந்த மனிதன் அவற்றை சுமந்து கொண்டிருக்கிறான் என்பதை பொறுத்தே அது கௌரவத்தை ஏற்படுத்துகிறது. போதி தர்மர் வாழ்க்கை வரலாறு படித்தா அவ்வளவு சுவையாக இருக்கும். செருப்பை தலைமையில் வச்சுக்கிட்டு சாஞ்சு சாஞ்சு நடந்து வர்றாரு போதி தர்மர். இந்த மன்னன் பார்த்தான். பக்கத்தில் இருந்த அமைச்சர்கிட்ட கேட்டான், என்னப்பா பெரிய மகான்னு சொன்னேன், பெரிய அறிவாளின்னு சொன்னேன், அப்பேற்பட்ட மகானை வரவேற்கணும். நான் இங்கே வந்து பார்த்தா தலைமையில் அவர் ஒரு செருப்பை வச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாரு, பைத்தியக்கார மாதிரி இருக்கிறான், இவனை போய் நான் எப்படிப்பா மகான்னு சொல்கிறது அப்படின்னு இந்த அரசர் கேட்குறாரு. இந்த கிரீடத்தை யார் யாருக்கு கொடுக்கணும்னு நினச்சா? கொடுக்கணும்னு நினைக்கணும் இல்லை, கொடுக்கணும்னு நினைக்கணும் இல்லை, கொடுக்கவே கூடாதுன்னு நினச்சுட்டா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது இல்லை. எதுக்கு சிரிக்கிறீங்க? இப்போ என்னத்துக்கு சிரிக்கிறீங்கன்னு கேட்குறேன். என்ன நடந்து போச்சுன்னு சிரிக்கிறீங்க? எனக்கு புரியவே இல்லையே. கொடுக்கணும்னு நினச்சா தானே சார் கொடுக்க முடியும். கொடுக்கப்படாதுன்னு முடிவு பண்ணிட்டு அப்புறம் எப்படி சார் கொடுக்க முடியும்? இப்போ ராமனுக்கு கொடுக்கணும்னு நினைச்சாரு. யார் நினைச்சா? தசரதன் நினைச்சார். இப்போ எவ்வளவோ பேர் கிரீடத்தை கொடுக்கணும்னு நினைச்சாலும் யாராவது குறுக்க நின்றுடுவாங்க, யாராவது குறுக்க நின்றுடுவாங்க. எவ்வளவு தலைகீழாக நின்னாலும் எவ்வளவு பேர் கொடுக்கணும்னு நினைச்சா கூட அந்த ஒத்த ஆள் மனசு வைக்காம கொடுக்க முடியாது. இன்னும் ராமாயணத்தில் என்ன கைதட்ட வேண்டியது நான் கேட்குறேன். இது வரைக்கும் ராமாயணம் பேச கைதட்டி இருக்கீங்களா? நீங்களா என்னமோ புதுசாக என்னமோ கேட்குற மாதிரி கைதட்டுறீங்களே. நான் ராமாயணம் தானே சொல்லிட்டு இருக்கிறேன். எவ்வளவோ பேர் கிரீடத்தை கொடுக்கணும்னு நினைச்சா கூட ஒத்த ஆள் கொடுக்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டா கொடுக்க மாட்டாங்க, கொடுக்க முடியாது. யார் குறுக்க நின்னா? நான் இப்போ ராமாயணம் தான் சொல்லிட்டு இருக்கிறேன், கைகேயியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ தசரதர் கொடுக்கணும்னு நினைச்சாரு, ஆனால் கைகேயி கொடுக்க வேண்டாம்னு நினைச்சுட்டா. என்ன போச்சு? போச்சா இல்லையா? இப்போ மணிமகுடம் யாருக்கு போக வேண்டும் என்று கொடுப்பதற்கு தயரதர் தயாராக இருந்தார். ஆனால் கைகேயி அதை கொடுப்பதற்கு தயாராக இல்லை. அவன் கேட்குறான், அரசவையை கூட்டி கேட்குறான். என்ன கேட்குறான்? என்னுடைய மகன் ராமனுக்கு வந்து நான் இந்த தரையை நல்கலாம் என்று நினைக்கிறேன், நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் அப்படின்னு கேட்குறான். அவன் உன்னை விட நல்லவன் பான்னா. அதை விட இன்னொரு அமைச்சர் சொன்னார், அவனுக்கு பொண்ணு கொடுத்துருக்காங்கப்பா அப்படின்னார். ஜனக மகாராஜா பொண்ணு கொடுத்துருக்கிறாருப்பா. கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க, ராஜ்யம் கொடுக்கறத விட பொண்ணு கொடுக்கறது பெரிய விஷயம். அவனுக்கு பொண்ணு கொடுத்துருக்காங்கப்பா, அதனால் அவனுக்கு நீ கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால அவனுக்கு இந்த ராஜ்யத்தையும் கொடுக்கலாம்ப்பா அப்படின்னு இப்படி எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் தசரதர் மகிழ்ச்சியாக ராஜ்யத்தை கொடுக்குறேன், மணிமகுடத்தை கொடுக்குறேன் அப்படின்னு தீர்மானிக்கிறார். ஆனால் அது போய் சேர்ந்துதான் இல்லை. புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் வரிசையாக லிஸ்ட்டு சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் தெரிஞ்சது தான், உங்களுக்கு தெரியாது தான். தசரதர் கொடுக்கணும்னு நினச்சாரு, கொடுக்க முடியல. அப்புறமா யார் கொடுக்கணும்னு நினச்சா? அவர் கொடுக்கல, ராமன் காட்டுக்கு போகிறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே எங்கால் லட்சுமணனுக்கு கோவம் வந்துருச்சு. அப்போ என்ன சொன்னான்? அவன் கிடக்கிறான் கிழவன், அவன் கொடுக்குறான் கொடுக்காம போகிறான், இப்போ கொடுக்குறா கொடுக்காம போகிறா, நான் கொடுப்பேன் அப்படின்னா. வில்லுக்கும் வில்லாகும் என் விற்றுடியில் காண்டி, எங்கிட்ட கையில் வில்லு இருக்குது, போய் எங்கள் அப்பனை ஒரு போட்டு தள்ளிட்டுவேன், அவனை ஒரே அடியாக முடிச்சு விட்டு நான் என்ன பண்ணுவேன், அந்த மணிமகுடத்தை எடுத்து நான் ராமர் தலைமையில் வைப்பேன். எவன் என்ன கேட்க முடியும்? அதாவது கிளர்ச்சி. அவனுக்கு போக வேண்டிய அந்த கிரீடம் போகலேன்னு உடனே கொதிச்சு எழுந்துச்சு. லட்சுமணன் பேசுகிற பேச்சு அவ்வளவு அருமையான கோபமான பேச்சு. நடந்ததா? நடக்கலை. உரியவன் தசரதன் நினைத்தும் மகுடம் ராமனை போய் சேரவில்லை. அவனது உடன் பிறந்த உடையவன் அவ்வளவு கோபப்பட்டு இது அதர்மம் அப்படின்னு கோபப்பட்டு ராமனுக்கு அந்த மணிமகுடத்தை சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறான். முடியல. ஒரே வார்த்தை சொல்லி ராமராஜ், எப்பா இதெல்லாம் ஏன்டா இவ்வளோ கோவப்படுற நீ? ஏன் இப்படிலாம் ரொம்ப கோவப்படுற? யாராவது பெற்ற தகப்பரை இப்படி இழிவான சொற்களால் பேசுவார்களா? என்னை நாளும் வளர்த்த தந்தை, அது எனக்கு ரொம்ப முக்கியம். அதை விட ரொம்ப முக்கிய வார்த்தை, நன் சொற்களால் என்னை நாளும் வளர்த்த தந்தை. ஒரு அப்பன் பிள்ளையை எப்படி வளர்க்கணுங்கிறது அடையாளம் சார், நல்ல வார்த்தை சொல்லியே வளர்க்கணும் சார். அப்பன் பிள்ளைய வளர்க்கணும் சார், திரிய விடக்கூடாது சார், பிள்ளைய வளர்க்கணும் சார். அது ஆடு மாடு இல்லை, தானாக வளர்றதுக்கு நாம் வளர்க்கணும், செதுக்கணும் அந்த குழந்தைகளை, இல்லையா? இப்போ கோயிலில் பார்க்குறீங்க, அம்மன் சிலை அவ்வளோ அழகாக இருக்குது. என்ன உளி கொத்துன்னு கொத்தி
நீங்கள் சிற்பம் யாராவது கோயிலில் போய் வாங்கணும்னு விலை பேசி சிற்பம் வாங்கியிருக்கீங்களா? சிற்பி என்ன கேட்பார் தெரியுமா? முதல்ல எத்தனை தச்சும்பர், எத்தனை தச்சு, அதாவது எவ்வளவு உளி அதில் படணும் அப்படிங்கிறது தான் சிற்பத்துக்கு ரேட்டு. நீங்கள் கோல்டாக இருந்தால் கோல்டுக்கு விலை சொல்லிடலாம். சிற்பத்துக்கு எப்படி தெரியுங்களா விலை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க சிற்பிங்க? எத்தனை தச்சு, அதாவது எவ்வளவு தடவை தட்டி 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 அந்த சிலையை உருவாக்க வேண்டியிருக்கு அப்படின்னு. குறைஞ்ச தச்சில் வேணும்னா முழுக்குன்னு இருக்கும் அந்த உருவம். நிறைய தச்சு அடித்தாங்கன்னா பல அந்த மூக்கு அப்படி எடுப்பாக அவ்வளோ ஷார்ப்பாக அந்த சிற்பம் வந்து அமையும். இதே தான் எப்படி கோயில் சிலை ஒளிப்படுவதால் கடவுளாகப்படுகிறதோ, கோயில் சிலை ஒளிப்படுவதால் எப்படி கடவுளாய் வணங்கப்படுகிறதோ, அப்படி நம்முடைய பிள்ளைகள் வழிபடுவதால் தான் பிற்காலத்தில் வழிபடக்கூடிய ஒரு உயர்ந்த இடத்தை அடைய முடியும். அவங்க மனசு நோகுமேன்னு ஒன்று சீராட்ட முடியாது. அன்பு காட்டுவோம், அது வேற விஷயம். பட் அதுக்காக கண்டிப்பு இல்லாமல் பிள்ளைங்களை வளர்க்க முடியாது. ஆனால் அதே சமயத்தில் நல்ல வார்த்தை சொல்லி நம்முடைய பிள்ளையை உருவாக்கணும். நன் சொற்களால் என்னை நாளும் வளர்த்த தாதை. அப்பாவை எதிர்த்து எனக்கு எதுக்குடா இந்த ராஜ்யம், அவர் அம்மாவை எதிர்த்து எனக்கு எதுக்குடா இந்த ராஜ்யம். ஒருத்தன் அப்பா அம்மாவுக்கே கட்டுப்படலை அப்படின்னு சொன்னால், ஒருத்தன் அப்பா அம்மாவுக்கே கட்டுப்படலைன்னு சொன்னால் அவன் எப்படிடா ராஜ்யத்துக்கு தலைமை தாங்க முடியும்? ரொம்ப ஆழமான விஷயம். எவன் குடும்பத்துக்கு விசுவாசமாக இல்லையோ அவன் நாட்டுக்கு விசுவாசமாக இருக்க மாட்டான். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எவன் தன் குடும்பத்துக்கு விசுவாசமாக இல்லையோ அவன் அந்த நாட்டுக்கு விசுவாசமாக ஒருபோதும் இருக்க மாட்டான். நன் சொற்களால் என்னை நாளும் வளர்த்த தாதை. எங்க அம்மா எப்படிப்பட்டவ, இந்த மாதிரியான முறையில் வளர்க்கப்பட்ட என்னை இதெல்லாம் அழிச்சு, அப்பா அம்மாங்கிற உறவு எல்லாத்தையும் அழிச்சிட்டு நான் ராஜா ஆகி என்னடா பண்ண போறேன்? அப்படி என்ன வெறி வேண்டிருக்கு எனக்கு ஒரு மணிமகுடத்து மேலே தடுத்துட்டார். இப்போ நான் முதல்ல சொன்னது, தசரதர் கொடுக்க நினைத்தார், மணிமகுடம் ராமனை சேரவில்லை. லட்சுமணன் கோவத்தில் கொடுக்கணும்னு நினைச்சான், ராமனுடைய பெருந்தன்மை தடுத்து விட்டது. நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு. கதை நின்று போச்சா? இல்லை, காட்டுக்கு போயிட்டார். காட்டுக்கு போன இடத்துல இவருக்கு ராஜ்யம் உரியது, அதை வந்து நீ பட்டம் கட்டிக்க அப்படின்னு சொல்ற போது பரதன் ஏற்றுக்கிட்டானா? பரதனுடைய மனம் அதை ஏற்றுக்கல. மூத்தவர் இருக்கவே முறைமையால் நிலம் காத்தவர் உளரியனின் காட்டி காண்டீரால். அண்ணன் இருக்கும்போது இன்னொருத்தன் தான் அடையணும்னு நினைச்ச ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் பார்த்துருக்கீங்களா? நன்னெறி எண்ணினும் நான் இந்நானில மண்ணுயிர் பொறை சுமந்து இருந்து வாழ்கிறேன். நான் இந்த நாட்டை ஆட்சி செய்து வாழ விரும்பல. பரதனுடைய ஸ்டேட்மெண்ட். அன்னவன் தன்னை கொணர்ந்து, யாரு? அந்த ராமனை கொண்டு வந்து அன்னவன் தன்னை கொணர்ந்து அலங்கல் மாமுடி, அலங்கல் மாமுடி அந்த மணிமகுடத்தை தொல்நெறி முறைமையின் சூட்டி காண்டீரால். நான் கொடுக்குறேன். யாரு? கிரீடத்தை நான் கொடுக்குறேன். யாரு? பரதன். பரதன் யாரு? நீதியில் மேலானவன். சமயத்தில் சார் முறைப்படி ஆட்சியை கொடுக்கல அப்படின்னா நீதி தலையிடும் சார். முறைப்படி கொடுக்க வேண்டிய ஆட்சியை கொடுக்கலன்னா நீதி தலையிடும் சார். அதனால பரதன் நீதியான் இல்லையா? அவனு சொல்றான் இது முறை இல்லை, நான் கொடுக்குறேன், அவருக்கு கொடுத்துட்டு போறேன் அப்படிங்கிறா. அந்த பரதன் நினைச்ச நினைப்பை ஏற்றுக்கொண்டு ராமன் வச்சுக்கிட்டானா அந்த கிரீடத்தை? இல்லை. பரதனே கொண்டாந்து கொடுக்க வரும்போது கூட அதை ஏற்றுக்கொள்வதற்கு ராமன் தயாராக இல்லை. கிடைச்சா போதும்னு நீட்டுறதுக்கு இது பார்பர் ஷாப் இல்லை சார். தலையை கிடைச்சா போதும்னு நீட்ட முடியுமா? முடியாது. அதுக்கு தகுந்த தகுதி இருக்கணும்ல நம்முடைய தலைக்கு. அப்பதானே அது வந்து உட்காரும். இப்ப சொல்லிட்டு போறேன், இந்த உலகத்தில் யார் வேண்டுமானாலும் மணிமகுடத்துக்கு ஆசைப்பட முடியும். ஆனால் மணிமகுடம் எவன் தலைக்கு ஆசைப்படுகிறதோ அவன்தான் உலகத்தில் நிலைத்த புகழாளராக நிற்க முடியும். மற்றவர்கள் மணிமகுடத்துக்கு ஆசைப்படுகிற மனிதர்கள். ஆனால் ராமன் தலையில் முடிசூட வேண்டும் என்று மணிமகுடம் ஆசைப்பட்டதுதான் ராமனுடைய பெரும் புகழுக்கு ஒரு காரணம். உட்கார்ந்தா அவன் தலையில் உட்காரணும்பா, உட்கார்ந்தா அவன் தலைமையில் உட்காரணும், உட்கார்ந்தா அவன் காலடி கீழே உட்காரும். இது பாதுகை. உட்கார்ந்தா அவன் தலைமையில் உட்காரணும். நாற்காலி உட்கார்ந்தா அவன் உட்கார்ற நாற்காலியா இருக்கணும். இந்த தன்மை இருக்கு இல்லையா? அது அக்கிரணை பொருளா இருக்கலாம், ஆனா அதுக்குன்னு ஒரு பெருமை இருக்கு. ஒரு முறை தெரசா அம்மையார் அவர்கள் வந்து பல்கலைக்கழகம் திறந்து வைத்தார்கள் இல்லையா கொடைக்கானல்ல. அப்போது வந்து எம்ஜிஆர் அவர்களை பாராட்டினார், புரட்சி தலைவரை பாராட்டினார். இட் இஸ் an added feather on his cap அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அவருடைய தலை மகுடத்திலே இன்னொரு இறகு, அது ஆங்கில பயன்பாடு. அது ஒரு இறகை அவருடைய கிரீடத்தில் இணைந்திருக்கிறது என்று. டாக்டர் அவ்வை நடராஜன் அதை தமிழில் மொழிபெயர்த்து கொண்டிருந்தார். அந்த அவ்வை நடராஜனுடைய மொழி ஆளுமைக்கு சொல்லுகிறேன்,
a feather on his cap என்று சொன்ன வார்த்தையை அச்சார் பாருங்க அப்பை நடராஜன், மன்னாதி மன்னன் மணிமகுடத்தில் மற்றும் ஒரு மாணிக்க கல் அப்படின்றார். மன்னாதி மன்னன் மணிமகுடத்தில் மற்றும் ஒரு மாணிக்க கல். இதான் டிரான்ஸ்லேஷன் என்பது எப்படி பொயட்டிக்கா மாறும் என்பதற்கு அப்பை நடராஜன் ஒரு அடையாளம். அந்த ஒரு மொழிபெயர்ப்பிலேயே ஒரு கவித்துவத்தை அடித்து காண்பித்து அவ்வை வெற்றி பெற்றார். அது ஒரு புக்கத்தில் இருக்கட்டும். இப்படி தலைமுடியிலே இறகுகளை வைத்துக் கொள்வதற்கு அடையாளம் தெரிய வேண்டும் என்று சொன்னால் பெரிய புராணத்தில் நீங்கள் எடுத்து பார்க்க வேண்டும். பெரிய புராணத்திலே கண்ணப்ப நாயனார் வேட்டைக்கு போகிறார் என்கிற பகுதியை எழுதுகிற போது சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகிறார், வேட்டைக்கு போகிற போது தலையிலே இறகு சூடி போகிறார் என்ற கருத்தை சேக்கிழார் தம்முடைய பெரிய புராணத்திலே பட்டியலிட்டு காட்டுகிறார். இன்னொரு பழைய இலக்கியத்தை நீங்கள் படித்து பார்த்தால் மீனாட்சி தன் தலையிலே ஒரு பறவையின் இறகை சூடி இருக்கிறாள். மீனாட்சிக்கு என்ன பறவை? கொக்கு இறகு சூடிச்சி, கொக்கு இறகு சூடிச்சி. மீனாட்சி கலிவெண்பாவிலே இப்படி ஒரு வரி வருகிறது. கொக்கினுடைய இறகை தன்னுடைய தலையிலே சூடி இருக்கிறவள் மீனாட்சி என்று பொருள் வருகிறது. எனவே நான் மணிமகுடத்தினுடைய வளர்ச்சியை சொல்லிவிட்டேன். முதலில் மயிர்முடி, அதன் பிறகு அதில் இறகுகளை சொருகிக் கொள்வது. வசதி வர வர மன்னர்கள் கிரீடங்களை வைத்துக் கொள்ளுகிற தங்கத்தாலும் மற்றைய மணி வைரக்கற்களாலும் இழைத்திருக்கிற கிரீடங்களை வைத்துக் கொள்வது என்று மன்னருடைய பரம்பரையில் மணிமகுடம் என்பது உருவாயிற்று. அதில் ஒரு நுட்பம் பார்க்கணும். ஒரு அரசருடைய கிரீடத்தை வீழ்த்தி ஒருவனை வென்ற பிறகு என்ன செய்வார்கள்? ஒரு அரசர் கிரீடம் வச்சிருக்கிறாரு, அவரை ஜெயிச்சிட்டாங்க, அப்போ அவர் கிரீடம் என்ன ஆகும்? அந்த கிரீடத்தோட தங்கத்தை உருக்கி ஜெயிச்ச அரசர் தன்னுடைய காலில் கழலா போட்டுக்குவார். அவர் கிரீடத்தில் வச்சிருந்தார் பாருங்க மணிக்கற்கள், அதையெல்லாம் அது அந்த சிலம்புக்குள்ள பரல் மாதிரி போட்டுக்குவார், கழலுக்குள்ள பரல் மாதிரி போட்டுக்குவார். இப்போ ஒரு அரசன் மிகச்சிறந்தவன் என்பதற்கு அடையாளம் அவன் மணிமகுடமற்ற, அவனுடைய மணிமகுடம் பெருமைக்குரியதாக பேசப்பட்டாலும் பல மணிமகுடங்களை உருக்கி எவன் கழலாக அணிந்திருக்கிறானோ அவனே தலைவர்களின் பெருந்தலைவனாக பேசப்பட்டான். அந்த வீரக்கழல் அப்படின்னு பேர். நம்முடைய குறவர்கள், மலைவாழ் மறவர்கள் பற்றிய இலக்கியத்திலே ஒரு குறிப்பு வருகிறது. ரொம்ப அருமையான பாட்டு அது. ஒரு அரசர் ஒரு வேட்டுவ குலத்திலே பெண் கேட்டு அனுப்புகிறார். எனக்கு பெண் வேண்டும் என்று கேட்கிறார். அப்படி பெண் வேண்டும் என்று கேட்கிற போது இந்த வேடுவர்கள் பெண் கொடுக்க மாட்டேன் என்று அவரை அவமானப்படுத்துகிறார்கள். அந்த பெண் கொடுக்க மாட்டேன் என்று அவமானப்படுத்துவதை அந்த இலக்கிய ஆசிரியன் எப்படி வெளிப்படுத்துகிறான் தெரியுமா? இவர்கள் இங்கே தானியங்களை அளந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வேட்டுவ குடியிலே விளைந்து கிடந்த தானியங்களை எல்லாம் அளந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெண் இன்னொரு பெண்ணிடத்தில் சொல்லுகிறாள், அந்த சேரர் படியை எடு, அந்த சோழர் படியை எடு, பாண்டியர் படி எங்கே போயிற்று என்று கேட்கிறாள். நாமெல்லாம் கால்படி, அரைப்படி, முக்கால் படி என்று சொல்வோமே. அவளுக்கு எவ்வளவு நாவீறு பாருங்கள். அவள் சொல்லுகிறாள் சேரர் படி, சோழர் படி, பாண்டியர் படி. என்ன அர்த்தம்? அவங்க அந்த தென அளக்கிறதுக்கு படியா அரசர்கள் கிரீடங்களை பயன்படுத்துவார்களோ. அரசர்களுடைய தலையில இருந்த கிரீடங்களை வைத்து இந்த காட்டிலே விளைந்த தானியங்களை அளப்பதற்கு பயன்படுத்துவார்கள். ரொம்ப அளக்கிறனும் அவங்க அளந்தாங்கப்பா, நானும் இப்போ அளந்துக்கிட்டு இருக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. பாருங்க எவ்வளவு பெரிய ஆளாயிட்டாளாம். சேரர் தலைமுடியை எடுத்து மணிமகுடத்தை வச்சு இப்போ தெனமாவு இப்போ அளந்துக்கிட்டு இருக்கிறாளாம். அப்படி அதனுடைய வீரத்தை பட்டியல் போட்டு காண்பித்தார்கள். இப்போ மகுடங்களுடைய வரலாறு சொல்லிட்டேன். இப்போ மகுடங்களை பற்றிய அடுத்த பார்வை என்னன்னு சொல்கிறேன். தலைமையில் கிரீடம் வச்சுக்கிறது பெருமை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். போதி தருமர்னு இந்தியாவில் இருந்தார்ல, போதி தருமர். இந்த போதி தருமர் சீனாவுக்கு போகிறார். அப்போது சீன மன்னனுடைய பெயர் வு அப்படிங்கிறது தான் அவனுடைய பெயர். WOOO, வு அப்படிங்கிறது அவனுடைய பெயர். வு. அந்த சீன மன்னன் என்ன நினைக்கிறான், ஏதோ பெரிய புத்தியாலேருந்து ஒரு பெரிய புத்த துறவி வந்திருக்கிறாரு, அவரை நம்ம மரியாதையாக வரவேற்கணும் அப்படின்னு தன்னுடைய அமைச்சரை அழைச்சிக்கிட்டு ஊர் எல்லையில் போய் நின்று வரவேற்கலாம்னு நின்றுக்கிட்டு இருக்கிறான். அருமையான ஒரு காட்சி சார் அது. போதி தர்மர் வாழ்க்கை வரலாறு படித்தா அவ்வளோ சுவையாக இருக்கும். அவர் என்ன பண்ணுறாரு, உங்களை வரவேற்கிறதுக்கு சீன மன்னர் அங்கே நிற்கிறாருன்னு சொல்லிட்டாங்க. அவர் உடனே என்ன பண்ணார், காலில் செருப்பு போட்டிருப்பார் பாருங்க,
செருப்பை கழட்டி தலைமையில் வச்சுக்கிட்டார். செருப்பை தலைமையில் வச்சுக்கிட்டார். செருப்பை தலைமையில் வச்சுக்கிட்டு சாஞ்சு சாஞ்சு நடந்து வர்றாரு போதி தர்மர். இந்த மன்னன் பார்த்தான். பக்கத்தில் இருந்த அமைச்சர்கிட்ட கேட்டான், என்னப்பா பெரிய மகான்னு சொன்னேன், பெரிய அறிவாளின்னு சொன்னேன், அப்பேற்பட்ட மகானை வரவேற்கணும், நான் இங்கே வந்து பார்த்தா தலைமையில் அவர் ஒரு செருப்பை வச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாரு, பைத்தியக்கார மாதிரி இருக்கிறான், இவனை போய் நான் எப்படிப்பா மகான்னு சொல்கிறது அப்படின்னு இந்த அரசர் கேட்குறாரு. அப்படி அவரை குறை சொல்லாதீங்க, உண்மையிலேயே அவர் பெரிய ஞானி, நீங்கள் அவர்கிட்ட பேசி பாருங்கள், அவர் பெரிய ஞானின்னு தெரியும், அனாவசியமாக அவரை குறை சொல்லாதீங்க அப்படிங்கிறான். போதி தர்மர் கிட்டக்க வந்த உடனே இந்த அரசன் கேட்டான், உங்களை பெரிய அறிவாளி ஞானின்னு நினச்சி தான் நான் உங்களை வரவேற்கிறதுக்கு நின்னேன், ஆனால் பைத்தியக்கார மாதிரி காலில் போடுற செருப்பை எடுத்து தலைமையில் வச்சுக்கிட்டு நிற்கிறீங்களே, கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்கா? செருப்பு காலில் போட வேண்டியது, தலைமையில் கொண்டு போய் வச்சிருக்கிறீங்க, என்ன இது? போதி தர்மர் ஒரு கேள்வி கேட்டார். அது சரி, நீ கிரீடம் வச்சிருக்கிறியே, எதுக்கு வச்சிருக்கிறேன்னு? நான் அரசர், அரசனுக்கு ஒரு மரியாதை மணிமகுடம் இல்லையா, அரசன்னு தெரியறதுக்கு ஒரு மணிமகுடம் அவசியம், அதனால நான் வச்சிருக்கிறேன். அப்போ அவர் சொன்னார், அப்படி இல்லை, இங்கே இருக்கிற எல்லாரும் எனக்கு கீழே, அதுக்கு மேலே நான் மேலேன்னு உன் திமிரை காட்டுறதுக்கு நீ தலைமையில் கிரீடம் வச்சிருக்கிற, அதே தான் நான் காட்டுறதுக்கு இங்கே இருக்கிற எல்லாம் மடையன், அவன் மடையன்னு சொல்கிறதுக்கு வந்திருக்கிற அறிவாளி நான் காட்டுறதுக்காகத்தான் இந்த செருப்பை தூக்கி என் தலைமையில் வச்சிருக்கிறேன், நீயும் கிறுக்கு பிடிச்ச வேண்டாம், நானும் கிறுக்கு பிடிச்ச வேண்டாம். இந்த 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 கேள்வி இருக்க சாதாரணமான விஷயம் அல்ல. எல்லாரை விட வித்தியாசமானவன்னு காட்டுறதுக்கு நீ ஏன் மகுடம் வச்சியோ, அதே மாதிரி எல்லாரையும் விட வித்தியாசமானவன்னு காட்டுறதுக்கு நான் செருப்பை தூக்கி தலைமையில் வச்சேன், இப்போ என்னங்கிற அப்படின்னா. ஆனால் எனக்கு தெரிஞ்சு மணிமகுடத்துக்கு பாதுகை ஈக்குவல் ஆகும் என்பதை இந்தியாவில் நிலைநாட்டியது ராமாயணத்தின் பரதனும் ராமன். பின்னால் அந்த ஞானத்தை போதி தர்மர் வேற ஒரு வகையில் சொல்றார், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் மணிமகுடமோ பாதுகையோ யார் அணிந்திருக்கிறார்கள் என்பதை பொறுத்தே கௌரவத்தை பெறுகிறது. அவை தனித்தனியாக அவற்றினால் பெருமை அடைவதில்லை. எந்த மனிதன் அவற்றை சுமந்து கொண்டிருக்கிறான் என்பதை பொறுத்தே அது கௌரவத்தை ஏற்படுத்துகிறது. இன்னும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இப்படி சொல்லுகிறேன், பல மன்னர்கள் அணிந்திருந்த மணிமகுடத்தை விட எங்கள் தேசப்பிதா காந்தி அணிந்திருந்த குல்லா இன்னும் மரியாதைக்கும் வணக்கத்திற்கும் உரியது. ஏன், மன்னர்களால் சாதிக்க முடியாத எத்தனையோ சாதனைகளை அந்த ஒரு குல்லாவை கொண்டு அவரால் சாதிக்க முடிஞ்சது. எங்கள் நேதாஜி தலையில் அணிந்திருந்த ஒரு குல்லா, எங்கள் நேருஜி தலையில் அணிந்திருந்த ஒரு குல்லா, எங்கள் காந்திஜி தலையில் அணிந்திருந்த ஒரு குல்லா இந்த தேசத்தின் 56 சமஸ்தான அரசர்களின் மணிமகுடத்தை விட மரியாதைக்குரிய ஒன்றாக பிற்காலத்தில் மாறி போயிற்று. எனவே நான் இப்போ கிரீடத்தை சொன்னேன், கிரீடம் வைத்திருக்கிறவனுடைய தலையின் பெருமையை சொன்னேன். எனவே எவன் வைத்திருக்கிறான் என்பதை பொறுத்துத்தான் ஒரு பொருளுக்கு மரியாதை கூடுகிறது என்ற கருத்தை உங்கள் முன்னிலையிலே பதிவு செய்திருக்கிறேன்.